மஸ்ஜித் நபவிக்கு இடைஞ்சல் ஏற்படுது. இன்னொன்னு மஸ்ஜிதை விரிவாக்கம் பண்ண முடியாது. அப்ப அப்பாஸை கூப்பிட்டு சொன்னாங்க 3 விஷயம். ஒண்ணு, என்ன செய்யறேன், இந்த பள்ளிவாசலுக்கு இந்த இடத்தை நீங்க கொடுத்துட்டு போயிருங்க. 2வது, இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறேன், உங்களுக்கு வேற இடத்துல ஒரு இடத்தை வீடை கட்டி தந்துடுறேன், நீங்க இந்த இடத்த அதுக்கு பகரமா கொடுத்துட்டு போயிருங்க. இப்படி, அதாவது 3வது, இல்லைன்னு சொன்னா நிர்பந்தமான முறையில் உங்களை வெளியாக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த 3ல எதை நீங்க எடுத்துக்கிறீங்க? உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்படி பேசின உடனே கொஞ்சம் நல்லபடியா பேசியிருந்தா அவங்க ஒத்து வந்திருப்பாங்க. எதுக்குமே ஹிக்மத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, தனியா மதிப்பு இருக்கு. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொன்ன உடனே சொன்னாங்க, நீங்க இப்படி பேசுறீங்களா, கொடுக்க முடியாது, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. நான் கொடுக்க முடியாது, மஸ்ஜித் நபவிக்கு கொடுக்க முடியாது, நீங்க என்ன பண்றீங்களோ. எல்லாரும் அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு கேட்டும் கொடுக்க மாட்டாரு, என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. உடனே சரி, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அநியாயமான முறையில் அடாவடித்தனமா நான் செயல்பட விரும்பல, மாறாக உங்களுடைய கவனத்துல யாராவது நீதிபதி யாராவது இருந்தா அவங்கள மத்தியஸ்தரா வச்சு நம்ம பேசுவோம், அவர்களை நீங்க நீதிபதியா வச்சுக்கணும் அப்படின்னு உடனே சொன்னாங்க. உபய் இப்னு கஅப் அவங்கள நான் நீதிபதி ஆக்கி நம்ம 2 பேரும் வாதாடுவோம் அப்படிங்கிறாங்க. போறாங்க, உபய் இப்னு கஅப்ட்ட கேட்குறாங்க, வரலாறு சுருக்கமா சொல்றேன், நல்ல நீண்ட வரலாறு இது. உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, உபையே கலீஃபாவாதி, இவங்க பிரதிவாதி, 2 பேரும் வழக்கில் நிற்கிறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, மற்ற 2 பேர் நிற்கிறாங்க. கலீஃபா ஒரு பக்கம், இவங்க 2 பேர் இன்னொரு பக்கம். இப்போ கலீஃபா கேட்குறாங்க, மஸ்ஜிதுக்கு இடம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம்? நான் 3 விதத்தில் இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கிறேன், இப்போ எதை கையாளலாம்? உடனே அவங்க சொன்னாங்க, எந்த விதத்திலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அப்பாஸை நீங்கள் நிர்பந்தப்படுத்த முடியாது, உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி என்னைய நீங்கள் நீதிபதி ஆக்குனா நான் என்னுடைய தீர்ப்பு இப்படித்தான், அப்பாஸை அவருடைய உரிமையில எந்த விதத்திலும் நீங்க என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது அப்படின்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நான் என்ன என்னுடைய வீட்டுக்கா கேட்டேன், இஸ்லாமிய அரசாங்கம் உலகளாவிய மார்க்கமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில மஸ்ஜிது நபவி ஒரு முக்கியமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கேபிட்டலாக மாறி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எல்லோரும் வர்றாங்க போறாங்க, மஸ்ஜிதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நான் இடம் கேட்டா இவர் கொடுக்க மாட்டேங்கிறார், நீங்க என்னங்கன்னா விட்டுட்டு வேலையை பாருங்கிறீங்க, எப்படி மஸ்ஜிதை எப்படி விரிவாக்கம் பண்றது? நான் ஒரு ஹதீஸை சொல்றேன் இதுக்கு ஆதாரமா, அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் ஆதாரமா சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊர்ல ஒரு காலத்துல பெரிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், பைத்துல் முகத்தஸை கட்டுறதுக்கு உத்தரவு போட்டான். பைத்துல் முகத்தஸினுடைய பக்கத்துல பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதர், ஒரு ஏழ்மையான மனிதருடைய வீடு இருந்துச்சு. அல்லாஹ் எந்த இடத்தை பைத்துல் முகத்தஸை கட்ட சொன்னானோ அதை கொஞ்சம் விரிவா கட்டும் போது அந்த ஆளுடைய வீடும் அடிபடுது. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அந்த மஸ்ஜிதை கட்டுறாங்க, சின்னதாக கட்டியிருக்கலாம். அவங்க சொன்னாங்க அதை விரிவா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும், அந்த ஆளை காலி பண்ணணும். அவற்றை இதே மாதிரி தான் சொன்னாங்க, நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போறான்னு போ, நான் வேற இடம் தரேன், இல்லைன்னா நான் நிர்பந்தமா காலி பண்ண வேண்டியிருக்கும். உடனே அவர் சொன்னார், காலி பண்றாருந்தா பண்ணி பாருங்க, நான் அல்லாஹ்ட்ட முறையிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஹதீஸ் இது. உடனே அல்லாஹ் தஆலா உடனே என்ன செஞ்சான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான், ஒரு மனிதருடைய உரிமையை பறிச்சு தான் எனக்கு பள்ளிவாசல் கட்டணும்னு நீ அவசியம் இல்லை, அவரை விட்டு பேசாம, அப்படி நீ செய்யணும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்தியல்ல, அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னா, இந்த மஸ்ஜிதை நீ கட்டக்கூடாது, இந்த மஸ்ஜிதை நீ கட்டக்கூடாது. அப்ப அவங்க கேட்டாங்க, சரி நான் கட்ட மாட்டேன் யா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுக்கல அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளை யாராவது கட்டலாமா? தாராளமா, உன்னுடைய பிள்ளைகளை யாராவது கட்டலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் பின்னால கட்டினாங்கன்னு வரலாறு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பாக்கியத்தை என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா பிடிங்கிட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஏழை மனிதருடைய வீட்டை அபகரித்து அந்த பள்ளிவாசலுக்கு அதிகப்படி, அதாவது விஸ்தீர்ணப்படுத்தணும் நினைச்சது. நம்மள பெரும்பாலான அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் ஒரு தப்பு பண்றோம். என்னன்னு சொன்னா, நம்ம நமக்காக செய்யறோம், அல்லாஹ்வுக்காக தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவருடைய உள்ளத்தை நோயினப்படுத்துறோமே. நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்தவரின் வேதனையில் அல்லாஹ்வை ஒருபோதும் சந்தோஷப்படுத்த முடியாது. அடியார்களில் யார் உயர்ந்தவர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வினுடைய மனதிலே சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், அடியார்களுடைய வேதனையை கொண்டு அல்லாஹ்வை ஒருபோதும் மகிழ்ச்சிப்படுத்த முடியவே முடியாது. அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால், அடியார்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால்தான் அல்லாஹ்வுடைய உள்ளம் சந்தோஷப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது விஷயத்துல நான் நன்மை செய்யறேன் அப்படிங்கிற அடிப்படையிலே நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அல்லாஹ் நபிக்கு எப்படி ஒரு இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அப்பவும் மனசு சாந்தி பெறல, வெளியே வர்றாங்க.
வந்த உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெரும் சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்திருக்காங்க. கூப்பிடுறாங்க எல்லா சஹாபாக்களையும். உபய் இப்னு காப் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார், உங்களை யாராவது இந்த ஹதீஸை கேட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. உபய் இப்னு காப் இப்படி ஒரு ஹதீஸை சொல்றார், உங்களை யாராவது இந்த ஹதீஸை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அபூதர் கிஃபாரி கேட்ட சொன்னாங்க, அன சமிஅத்து ஹாதல் ஹதீஸ், நான் கேட்ட இந்த ஹதீஸ். உடனே இதை கேட்ட உடனே இன்னொரு சஹாபி சொன்னாங்க, அன சமிஅத்து ஹாதல் ஹதீஸ். இப்படியே பல சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த ஹதீஸை நபியிடம் இருந்து நாங்க கேட்டிருக்கோம். அந்த நேரத்துல பார்த்து உபய் இப்னு காப் வந்துடுறாங்க. உமரே, என்ன நீங்க ஹலீஃபாவாக இருந்தாலும் நான் சொன்ன ஹதீஸை என் மீது என்ன செய்றீங்க, நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்ப நான் இட்டு கட்டி சொல்லேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப எதுக்கு என்ன நீதிபதியா ஏற்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உபையே, உங்களை நான் சந்தேகப்படல, உங்களை நான் ஒருபோதும் சந்தேகப்படல, நிச்சயமா உங்க மேல நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் என் மன சாந்தி பெறதுக்காக வேண்டி மக்கள் மத்தவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னா. உடனே அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் இனிமே அப்பாஸ் நான் என்னமே செய்ய போறது, அவர் தந்தாலும் தரட்டும் தராம போட்டோம், அவரை நான் எந்த விதத்திலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை எந்த விதத்திலும் அவருடைய விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று சொன்னவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி வாங்க வலிக்கு, இப்ப நான் பள்ளியாசலுக்கு கொடுக்குறேன் சொன்னாங்க. நான் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி என்னுடைய வீட்டை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், எனக்கு கிரயம் வேணாம், வேற இடத்துல வீடுகள் வேணாம், எதுவும் வேணாம், பகரம் இல்லாமல் உங்கள் நிர்பந்தம் இல்லாமல் என்னுடைய வீட்டை நான் கொடுக்குறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, பிரச்சனை இல்லாம அப்பவே கொடுத்துருக்கலாம், அவங்க ஏங்க நீதிபதி நீங்க அப்படியா பேசுனீங்க, என் உரிமையை பிடுங்கக்கூடிய வகையில் நீங்க பேசுனீங்க. நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உரிமையை பறித்து அல்லாஹ்வுடைய வீடு கட்டுறதுக்கு உரிமை இல்லைங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ், இந்த வரலாறு உலகத்திலே கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. கண்ணியமானவர்களே, இதுதான் வரலாறு. சஹாபாக்கள் பெருந்தன்மை இல்லாமல் இருக்கவில்லை, மாறாக அவருடைய வாழ்க்கையின் வரலாறு எதை காட்டுகிறது என்றால், இது மார்க்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? உடனே சொன்னாங்க, உமரே, இந்த பள்ளியாசலை நான் வீட்டுக்கு கொடுத்துட்டேன், இந்த வீட்டு பள்ளியாசலுக்கு நான் கொடுத்துட்டேன், ஆனால் இது மேல இருந்து வரக்கூடிய இந்த பைப் இருக்குதுல, அது எப்படி அமைஞ்சது தெரியுமா? நபி அவர்களுடைய பொன்னான கையால பொருத்தப்பட்டது. அதை என்னுடைய கையால நான் எடுக்க விரும்பல,